ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறிய வீடு. பெரிதாக இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள் இருக்கும் உணர்வுகள் மிகவும் ஆழமானவை. மண் தரை, சுண்ணாம்பு பூசப்பட்ட சுவர், வாசல் அருகே தொங்கும் மங்கலான மஞ்சள் விளக்கு. பகலில் அது சாதாரணமாக தெரியும். ஆனால் இரவு வந்தாலே அந்த வீடு வேறொரு உலகமாக மாறிவிடும். அந்த வீட்டில் தேவா என்று ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இருட்டு என்றாலே அதிகப் பயம். சாதாரணமாக அல்ல, சொல்ல முடியாத ஒரு கனமான பயம். மின்விளக்கு அணைந்த நொடியில் அவன் மார்பு இறுக்கிக் கொள்ளும். மூச்சு மெல்ல ஆகும். காதில் விழும் சின்ன சத்தம் கூட அவனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது போல தோன்றும். பெரியவனாயிருந்தாலும் இப்படி பயப்பட வேண்டாமே என்று அவன் உள்ளே உள்ள குரல் கேட்டாலும் அந்த பயம் குறையவில்லை. அவன் வீடு வயல் பக்கத்தில் இருந்தது. இரவு வந்தால், நிலவு இல்லாத நாட்களில் எல்லாம் முழு கருமையாகிவிடும். மரங்கள் அனைத்தும் யாரோ நின்று கொண்டிருப்பது போல் தெரியும். காற்று அடிக்கும்போது இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசும் சத்தம். அது அவனுக்கு யாரோ பேசுவது போல் கேட்கும். அவன் அப்பா வேலைக்காக வெளியூரில் இருந்தார். அந்த சிறு வீட்டில் அவனும் அவன் அம்மாவும் மட்டுமே. அம்மா இருக்கிறாங்க என்ற எண்ணமே அவனுக்கு ஓரளவு துணிவை தந்தது. ஒரு நாள் இரவு, வானம் முழுக்க மேகமூட்டம். நிலவுக்கு இடமே இல்லை. காற்று பலமாக அடித்துக் கொண்டிருந்தது. வீட்டின் பின் பக்கம் இருந்த வேம்பு மரம் சத்தமிட்டு அசைந்தது. திடீரென மின்சாரம் போய்விட்டது. முழு இருட்டு. அம்மா, அவன் குரல் நடுங்கியது. இங்கேதான் இருக்கேன் என்று அம்மாவின் குரல் இருட்டுக்குள் கேட்டது. அது நேராக அவன் மனசுக்குள் நுழைந்தது போல இருந்தது. அம்மா பழைய மண்ணெண்ணெய் விளக்கை எடுத்தாள். தீப்பெட்டியின் சத்தம் கேட்டது. ஒரு சின்ன தீப்பொறி. பின்னர் மங்கலான ஒளி. அந்த ஒளியில் சுவரில் ஆடும் நிழல்கள் கூட அவனுக்கு பயத்தை அதிகரித்தன. உள்ளவா, வாசல் பக்கம் காற்று அதிகமாயிருக்கு என்றாள் அம்மா. அவன் அவள் அருகில் உட்கார்ந்தான். பின் அம்மா அவன் தோளில் கை போட்டாள். அந்த ஒரு தொடுதலே அவனுக்குச் சிறு நிம்மதியை அளித்தது. அம்மா, கதவு அசையுதே. காற்றுதான், கதவு பேசல என்று சிரித்தாள். ஆனால் அவனுக்கு சிரிப்பு வரவில்லை. இருட்டு ரொம்ப கெட்டதா இருக்கு அம்மா. ஏன் அப்படி நினைக்கிறே? எதுவுமே தெரியல, எல்லாமே பயமாயிருக்கு. அம்மா அமைதியாக அவனைப் பார்த்தாள். பின்னர் மெதுவாக பேசத் தொடங்கினாள். இருட்டு கெட்டது கிடையாது. ஒளி இல்லாத நிலைதான் இருட்டு. ஆனால் நம்ம மனசு அதுக்குள்ள நிறைய கற்பனைகள் உண்டாக்கும். அவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? சொல்லு அம்மா. வெளியில் காற்றின் சத்தம். உள்ளே அம்மாவின் மென்மையான குரல். ஒரு குட்டிப் பையன் இருந்தான். அவனும் உன்னை மாதிரி இருட்டை பார்த்து ரொம்ப பயந்தான். ஒரு நாள் அவன் தனியாக வெளியே மாட்டிக்கொண்டான். நாலாபுறமும் இருட்டு, யாருமில்லை. அந்த காட்சி அவன் மனதில தெளிவாக வந்தது. அந்த பையன் தான்தான் என்று அவன் உணர்ந்தான். அவன் அழ ஆரம்பிச்சான். அப்போ ஒரு குரல் அவன் காதில் விழுந்தது. பயப்படாதே என்ன. யார் அந்த குரல் என்று அவன் கேட்டான். இருட்டுதான் என்றாள் அம்மா. அவன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். இருட்டு பேசுமா அம்மா? பேசும், நமக்கு கேட்கத் தெரிஞ்சா. அம்மா அவன் தலையை மெதுவாக வருடினாள். இருட்டு சொன்னதாம், நான் உன்னோட எதிரி இல்ல. நீயும் மனசுல உருவாக்கின உருவங்களே உன்னை பயமுறுத்துது. அவன் மெதுவாக சுவாசித்தான். அந்த பையன் கண் மூடிக்கிட்டு கவனிக்க ஆரம்பிச்சான். காற்று, இலைகள் அசையும் சத்தம், தூரத்தில் விலங்குகளின் ஒலி. அவன் புரிஞ்சுக்கிட்டான். யா, எதுவும் அவனை காயப்படுத்த வரவில்லை. அம்மா அவனை நோக்கி கேட்டாள். இப்போ நாம ஒரு விஷயம் செய்யலாமா? அவன் தயக்கத்துடன் பார்த்தான். விளக்கை அணைக்கலாம் என்றாள். வேண்டாம் என்றான் அவன் மெதுவாக. நான் இருக்கேன், என் குரல் இருக்கே, அது போதாதா? அவன் அமைதியாக இருந்தான். அம்மா விளக்கை அணைத்தாள். முழு இருட்டு. அவன் கண்கள் திறந்தே இருந்தது. எதுவும் தெரியவில்லை. ஆனால் சுவாசி, மெதுவா என்றாள் அம்மா. அவன் சுவாசித்தான். இப்ப கேள். அவன் கவனித்தான். காற்றின் சத்தம். தூரத்தில் நாய் குரைத்தது. வீட்டுக்குள் கடிகாரத்தின் டிக் டிக். இதுல எது உன்னை காயப்படுத்தும்?
அவன் சற்று யோசித்தான். ஒண்ணுமே இல்ல என்றான் மெதுவாக. அதுதான் உண்மை என்றார் அம்மா. அந்த இருட்டு இப்போது மாறியது போல் அவனுக்குத் தோன்றியது. அது பயங்கரமாக இல்லாமல் அமைதியாக இருந்தது. சில நொடிகளில் மின்சாரம் வந்தது. விளக்கு எரிந்தது. சிறு வீடு மீண்டும் பழைய தோற்றத்துக்கு வந்தது. ஆனால் அந்த சிறுவனின் மனதில் ஏதோ மாறியிருந்தது. அன்றிரவு அவன் தனியாக படுத்தான். விளக்கு எரியாமல். அம்மாவின் குரல் அவன் மனதில் தொடர்ந்து ஒலித்தது. இருட்டு மீண்டும் வந்தது. ஆனால் இந்த முறை அது எதிரி இல்லை. அது அமைதியான இரவு. அந்த சிறு வீடு இன்னும் அப்படியே உள்ளது. அம்மாவின் குரலும். இருட்டை பார்த்தால் அந்த சிறுவனுக்கு இனி பயமில்லை.